Good morning, everyone. So, welcome to the first session of Hydrology. Hope I'm audible. The screen is visible. So, those who are connected to the live, just ensure that my voice is audible as well as the screen is visible. Okay, so let's move on to the beautiful subject hydrology. So, ரொம்ப easy subject, mass scoring subject அப்படின்னு சொல்லலாம். Even though the syllabus is very less, we can expect short questions. ஒரு 4 questions ஒரு 5 questions வந்து ஷோரா இதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த ஹைட்ராலஜி. ஓகே, அண்ட் சிலபஸ் கவரேஜ் வைஸ் பார்க்கும்போதும் ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கும். லைக் ரொம்ப டிஃபிகல்ட்டான கான்செப்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அண்ட் டோன்ட் வரி, ஈவன் தோ ஃபியூ லைக் ஹைட்ரோகிராஃப்னா என்னன்னு தெரியல மேம், ஃப்ளட் ரூட்டிங்னா என்னன்னு தெரியல மேம், இது மாதிரி கொஞ்சம் கான்செப்ஷுவலான விஷயங்கள் இருந்தாலும் டோன்ட் வரி, we will make you to learn everything with ease. Okay, so first session la we are going to talk about precipitation. Precipitation அப்படிங்கிறது it's different forms of the fall அப்படின்னு சொல்லலாம். லைக் rainfall, snowfall, then we have snowflakes, hail, sleet, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபால் தான் வந்து நம்ம ப்ரிசிபிடேஷன் அப்படிங்கிற டேர்ம்ல வந்து ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல் திஸ் டேர்ம்ஸ்? ஃபர்ஸ்ட் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள்னா என்ன டைப் ஆஃப் ரெயின்ஃபால்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ரெயின்ஃபால் எப்படி நம்ம மெஷர் பண்றோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ this is going to be a live session, and if you have any doubt regarding the concepts that I am telling, you can stop me there and ask your doubts. Okay, fine ma. So can we move to the session? First of all, இப்போ லைவ்ல ஜாயின் பண்றீங்க அப்படிங்கும்போது just give me a thumbs up, okay, so that I can ensure that your presence is there. Okay, fine. So first syllabus பார்த்திரலாம். நமக்கு இப்போ like municipal administration and what about department கொடுத்திருக்க syllabus wise, the syllabus goes like this. It's more like a syllabus தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காமனான syllabus தான் எல்லா எக்ஸாம்ஸுமே கொடுத்துருக்காங்க ஹைட்ராலஜி பொறுத்த வரைக்கும். ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸ் இன் தமிழ்நாடு, வாட்டர் ரிசோர்ஸ் பிளானிங், மாஸ்டர் பிளான் ஃபார் வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஃப்ளட் கண்ட்ரோல், ரன் ஆஃப் எஸ்டிமேஷன், ஹைட்ரோகிராஃப், ஃப்ளட் ரூட்டிங், தீஸ் ஆர் தி சிலபஸ் கண்டென்ட் ஆஃப் ஹைட்ராலஜி. மேம் இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்னா என்ன மேம், மஸ்ட் கவர் டாபிக்னா என்ன மேம் அப்படின்னா, hydrograph is very important when compared to all other topics. Okay, Nivita, super. Apart from this, flood routing. Okay, இதுல இருந்துமே questions கேக்குறாங்க. என்னதான் டைரக்டா நமக்கு வந்து சில டேர்ம்ஸ்லாம் சிலபஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணலனாலும், லைக் precipitation, infiltration, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் சிலபஸ்ல டைரக்டா மென்ஷன் பண்ணாலும் those topics are very much important. ஸோ அதுல ஒன் ஆஃப் தி டாபிக்கான precipitation தான் இன்னைக்கு செஷன்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, fine ma, let's get started. First வந்து ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தேன். ஓகே, ஸோ நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு கதை கேட்டுப்போம். மழை எப்படி பெய்யுது அப்படின்னா, மேகங்கள் போயிட்டு கண்டென்ஸ் ஆயிட்டு திரும்பவும் அது வந்து லேண்ட் ஃபார்மை ரீச் ஆகுது, ஓஷன்ல இருந்து எவாபரேஷன் நடக்குது, திரும்பவும் அந்த எவாபரேஷன் மூலமா மேகங்கள் ஃபார்ம் ஆகுது, அதாவது கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது, திரும்ப அந்த கிளவுட்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகி நமக்கு ரெயின்ஃபால். இதுதான் வந்து ஒரு சைக்கிளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சேம் தட் சைக்கிள் இஸ் நதிங் பட் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மேட்ல சொல்லணும் அப்படின்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன் ஹியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வாட்டர் பாடி, ஓஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஓஷன்ல இருந்து நமக்கு எவாபரேஷன் நடக்குது. ஓகே, from this evaporation the clouds forms. Okay, in the clouds once condense ஆகிறதுனால condensation. Okay,
கண்டென்சேஷன் ஆகிறதுனால நமக்கு என்னவா கிடைக்கும்? precipitation கிடைக்கும். ஓகே, we get precipitation. இந்த precipitation once land formல ரீச் ஆகுது, இதான் வந்து land formனு வச்சுக்கலாம். இந்த land formல once ரீச் ஆகுது அப்படிங்கும்போது அது வந்து ரன் ஆஃபா நமக்கு போகலாம். ஓகே, சர்ஃபேஸ் ரன் ஆஃப். நீங்க வந்து ஹைட்ராலஜி சப்ஜெக்ட்ல என்டர் ஆகுறீங்க அப்படிங்கும் போது நிறைய டேர்ம்ஸ் வந்து இது கூட ரிலேட் ஆயிருக்கும். கேட்ச்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க, சர்ஃபேஸ் ரன் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். டோன்ட் வரி. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு வந்து ஒன்ஸ் அந்த ப்ரெசிபிடேஷன் லேண்ட்க்கு ரீச் ஆகுது அப்படிங்கும்போது சர்ஃபேஸ் ரன் ஆஃப் நடக்கும். மேம் மேலே மட்டும் தான் போகுமா, கீழே நமக்கு சாயிலுக்குள்ள இறங்காது அப்படின்னா, எஸ், இன்ஃபில்ட்ரேஷன் ஹேப்பன்ஸ். இன்ஃபில்ட்ரேஷனே இன்னும் கொஞ்சம் டீப்பர் டெப்த்ல நடக்குது. வாட்டர் டேபிள் ஒரு கிரவுண்ட் லெவல் இருக்கு அப்படின்னா அந்த கிரவுண்ட் லெவலுக்கு ஒரு சர்டன் வேல்யூல வந்து வாட்டர் டேபிள் பிரசென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் டேபிள்ல போயிட்டு நம்மளோட வாட்டர் வந்து ரீச் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேரு பெர்குலேஷன். ஸோ இன்ஃபில்ட்ரேஷனுக்கும் பெர்குலேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னுமே தெரியாம இருக்கு. இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இதுதான் நம்மளோட கிரவுண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னா அதுல தண்ணி வந்து ஊடுருவி இறங்குது, கீழே வந்து இறங்குது அப்படின்னா அது வந்து இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இன்னும் நல்ல டீப்பர் டெப்த்துக்கு போகுது, லைக் வாட்டர் டேபிள்ல ரீச் ஆகிற டெப்த் வரைக்கும் போகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராசஸ், அந்த ஊடுருவலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெர்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெர்குலேஷன் இஸ் நத்திங் பட் தி இன்ஃபில்ட்ரேஷன் தட் இஸ் ஹேப்பனிங் இன் அ டீப்பர் டெப்த் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சர்டன் டெப்த்துக்கு கீழே நடக்கிற இன்ஃபில்ட்ரேஷனை நான் என்னன்னு சொல்லுவேன்? பெர்குலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ புரியுதாமா? ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படிங்கிறது ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலா நமக்கு ஓஷன்ல இருந்து எவாப்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளவுட் ஃபார்மேஷன் எல்லாமே நமக்கு கண்டென்ஸ் ஆகி திரும்பவும் precipitation ஃபார்ம் ஆகுது. precipitation வந்து ரெயின்ஃபாலா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. precipitation may be snowfall, it can be snowflakes, it can be sleet, it can be hail, it can be drizzle, anything. ஓகே, precipitation டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நான் டீடைல்டா சொல்றேன். டோன்ட் வரி. ஸோ ஒன்ஸ் precipitation ஃபார்ம் ஆகுது, அது திரும்பவும் கிரவுண்ட் லெவலுக்கு வந்து ரீச் ஆகுது. கிரவுண்ட் லெவல்ல ஒன்ஸ் அது வந்து சர்ஃபேஸ் ரன் ஆஃபா போயிட்டு திரும்பவும் அந்த வாட்டர் பாடியில கலக்கலாம். ஆர்எல்ஸ் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் நடக்காம இன்ஃபில்ட்ரேட் ஆகியும் போகலாம். இன்ஃபில்ட்ரேட் ஆகி வாட்டர் டேபிள் வந்து கிரவுண்டு கீழே இருக்கிற வாட்டர் டேபிள ரீச் பண்ணலாம். இந்த வாட்டர் டேபிள் கீழே அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோ மூலமா திரும்பவும் போய் வாட்டர் பாடியை ரீச் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் அ ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். திரும்பவும் அந்த தண்ணி என்ன ஆகுது? ஓஷனை போய் ரீச் ஆகுதா? இங்க சர்ஃபேஸ் ரன் ஆஃப் திரும்பவும் ஓஷனை போய் ரீச் ஆகுது. இந்த வாட்டர் டேபிள் திரும்பவும் ஓஷனை போய் ரீச் ஆகுது, ஒரு லேக்க போய் ரீச் ஆகுது, ஒரு சீய போய் ரீச் ஆகுது. என்ன வாட்டர் டேபிள் இருந்தாலும், என்ன வாட்டர் பாடி இருந்தாலும் பரவாயில்ல, அதுல இருந்து திரும்பவும் நமக்கு எவாபரேஷன் நடக்கும், திரும்பவும் அந்த கிளவுட்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும், கண்டென்ஸ் ஆகும், precipitation நடக்கும், திரும்பவும் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஃபார்ம் ஆகும். இது ஒரு சைக்கிளா நமக்கு நடக்குது. இதுக்கு பேர் தான் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் கான்செப்ட் புரியுதா? What are the components that is involving in a hydrological cycle? Okay, how the flow happens. இது தெரிஞ்சுக்கோங்க. That's the simplest concept ever, right? Okay, so percolationக்கும் infiltrationக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? infiltration அப்படிங்கிறது வந்து மேல அந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து தண்ணி கீழே ஊடுருவி போறது வந்து infiltration அப்படின்னும், இன்னும் டீப்பர் டெப்த்ல infiltration நடக்குது அப்படின்னா அதுக்கு பேரு percolation அப்படிங்கிற டேர்ம்லயும் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். Got the difference? Okay ma. So this is all about hydrological cycle. Process of evaporation, precipitation, percolation, runoff, return to the ocean, இது எல்லாமே ஒரு சைக்கிளா நமக்கு நடக்கிறதுனால தான் இதுக்கு பேர் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படிங்கிற டேர்ம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். These are all the things are happening in a cyclic manner. Okay, so let's talk about what are the components of a precipitation. Okay, என்னென்ன components? Components of a hydrological cycle. அதாவது ஒரு hydrological cycle complete ஆகணும் அப்படின்னா அதுல என்னென்ன components involve ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைப் ஆஃப் precipitation-க்கு போலாம். So first வந்து precipitation. So already சொன்ன மாதிரி இது rain, snow, other form of water fallings எல்லாத்தையும் represent பண்றது தான் precipitation அப்படிங்கிற ஒரு generic termல வந்து நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து evaporation. Evaporation என்ன சொல்லுவோம்? Physical process by which the water is vaporized into the atmosphere and from the free water surface on the land area. So ஒரு வாட்டர் பாடியில இருந்து வாட்டர் வேப்பரைஸ் ஆயிட்டு அட்மாஸ்பியருக்கு என்டர் ஆகுது பாத்தீங்களா, அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா evaporation அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். Okay, we can also say the evaporation is nothing but the rate of change of phase. Phase of water. Water வந்து liquidல இருந்து இப்ப என்னவா மாறுச்சு? நமக்கு air மாறி இருக்கு. So there is a change in a phase of a water. Okay, that's also happening in a evaporation.
டிரான்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா சின்ன வயசுல நம்ம சயின்ஸ்ல படிச்ச அதே கான்செப்ட் தான். ஒன்ஸ் நம்ம வந்து வாட்டர் சப்ளை பண்றோம் பிளான்ஸ்க்கு, ஓகே, இன்டேக்கா வாட்டர் எடுத்துக்குது, தென் அது வந்து ரெஸ்பயர் பண்ணும். அதுக்கு வந்து ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் பிரசன்ட் ஆயிருக்கும். லீவ்ஸை வந்து நம்ம ஜூம் இன் பண்ணி பாக்குறீங்க அப்படிங்கும் போது there will be a stomatal opening that is present in a leaf. அந்த stomatal opening மூலமா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமா வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகுது பாத்தீங்க. the loss of water due to the stomatal opening that is present in a plant in the process of respiration of a plant, that is called as a transpiration. Okay, so water from the soil is absorbed by the plant root, eventually discharge into the atmosphere through the little pores. அதான் வந்து ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிட்டில் போர்ஸ் மூலமா திரும்பவும் அது இன்டேக் எடுத்துக்கிட்ட வாட்டரை அட்மாஸ்பியருக்கே ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமா அது கொடுக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற டேர்ம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதுவும் என்னது, ஒரு ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள்ல ஒரு டேர்ம் தான், ஒரு காம்பனன்ட் தான். அடுத்து evapotranspiration. Evapotranspiration is nothing but the combination of evaporation and transpiration. The combined process by which the water is transferred to the atmosphere from open water surface and vegetation. Okay, plantல இருந்து லூஸ் ஆகுற அந்த வாட்டரும் சரி, then வாட்டர் பாடியில இருந்து லூஸ் ஆகுற அந்த வாட்டரும் சரி, வாட்டர் பாடியில இருந்து லூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவேன், எவாபரேஷன். பிளான்ட்ல இருந்து லூஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா எனக்கு கிடைக்கிறதா evapotranspiration. This is what happening. Okay, so let's talk about the infiltration. Movement of water from the land surface to the upper layer of a soil. So இதுவும் என்னது, தண்ணி ஊடுருவற ஒரு விஷயம் தான். பட் ஒரு சர்டன் டெப்த்துக்கு மேல வரைக்கும் நான் இதை இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவேன். அது ஒரு டீப்பர் டெப்த்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். வாட்டர் டேபிள் லெவலுக்கு அது இன்னுமே டவுன் வரைக்கும் போகுது அப்படின்னா அதை நான் பெர்குலேஷன் அப்படிங்கிற டேர்முக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவேன். So the movement of water through the subsurface down the water table term is represented as a percolation. Okay, next we have overland flow. Surface flow அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, surface run off அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதை நான் என்னன்னு சொல்லலாம், overland flow அப்படிங்கிற டேர்ம்லயும் நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம். The portion of run off, அந்த வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தை தான் இந்த overland flowங்கிறது, that travels over the surface of a ground to reach the stream channel. Stream channel na enna ma'am? It's nothing but the water body that is presenting nearby. It can be lake, pond, sea, river, whatever it may be. அந்த water body reach பண்றதுக்கு ஒரு flow நடக்குது பாத்தீங்களா, அது surface மேல நடக்குது பாத்தீங்களா, அதனாலதான் overland flow அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து surface runoff includes all the overland flow as well as the precipitation falling directly into the ground and stream channel. So இங்க அந்த ஓவர்லேண்ட் ஃப்ளோக்கும் சர்ஃபேஸ் ரன் ஆஃப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க ஓவர்லேண்ட் ஃப்ளோ கூட சேர்த்து பிரிசிபிடேஷனும் நமக்கு அடிஷனலா வாட்டர் ஆட் ஆகுது. அது எல்லாமே சேர்த்தா நமக்கு சர்ஃபேஸ் ரன் ஆஃப் கிடைக்கும். ஓகே, ஓவர்லேண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட் ஒரு ஸ்ட்ரீம்ல இருந்து ஓகே ஒரு ஓடை, அந்த ஓடை வந்து போயிட்டு வாட்டர் பாடியை கலக்குது, அதாவது ரிவரை கலக்குது. அப்ப அந்த ஓடையை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஓவர்லேண்ட் ஃப்ளோன்னு சொல்லலாம். சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஓடல இருக்கிற தண்ணி, அதுக்கு மேல ஏதாவது மழை பெய்யுது அப்படின்னா அதுல இருக்கிற தண்ணி, அது எல்லாமே சேர்ந்து போயிட்டு ஒரு ரிவரை கலக்குது அப்படின்னா அதை ஓவராலா நான் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படின்னு சொல்றேன். ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் தி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிசிபிடேஷன். இப்போ காம்பனன்ட்ஸ் பார்த்தாச்சு. ஒவ்வொரு லைக் எவாபரேஷன்னா என்ன, பிரிசிபிடேஷன்னா என்ன, இன்ஃபில்ட்ரேஷன் என்ன, இன்டர்செப்ஷன் அப்படிங்கிற இன்னொரு டேர்ம் இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இன்டர்செப்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்க, மழை இது மேல பெய்யுது. ஓகே, ஒரு 2 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து இந்த ட்ரீ மேல பெய்யுது அப்படிங்கும் போது அந்த 2 சென்டிமீட்டரும் கிரவுண்ட் லெவலுக்கு ரீச் ஆகுமா அப்படின்னா கிடையாது. இந்த ட்ரீ மேல இருக்கிற லீவ்ஸ் ஓகே கண்டிப்பா அங்க பெய்யுற அந்த மழையோட டெப்த் வந்து கம்மி பண்ணிடும். ஏன்னா அந்த லீஃப் மேல கொஞ்சம் ரெயின்ஃபால் வந்து இன்டர்செப்ட் ஆயிரும். கரெக்டா? சோ இந்த ப்ராசஸ் பேர் தான் இன்டர்செப்ஷன் அப்படி சொல்லுவாங்க. இன்டர்செப்ஷன் அப்படிங்கிறது
It's nothing but the loss of water because it is happened over a particular object. Building மேல பெய்யற மழையா இருக்கட்டும், tree மேல பெய்யற மழையா இருக்கட்டும், everything is called as an interception because it's not reaching the ground. எனக்கு ஃபைனலா இங்க கிரவுண்டுக்கு வந்து அது ரீச் ஆகல அப்படிங்கும்போது அது ஒரு லாஸ் தானே. இப்ப நான் இதுக்கு கீழே ஒரு ரெயின் கேஜ் வச்சு மெஷர் பண்றேன் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் பெஞ்ச மேல எனக்கு 1 சென்டிமீட்டர் காமிக்கும். அப்போ உண்மையா எவ்வளவு ரெயின்ஃபால் பெஞ்சதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா? So there exists a loss, right? So that is the difference. Got the point? ஓகே, ஸோ இன்டர்செப்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது மட்டும் தான் ரெஸ்பான்சிபிளா மேம்? ஒரு பில்டிங்கோ இல்லை ஒரு ட்ரீயோ இல்லை வேற ஏதாவது ஆப்ஜெக்டோ இதுதான் ரெஸ்பான்சிபிளா அப்படின்னா, சம்டைம்ஸ் லேண்ட் ஃபார்ம்ல இருக்க இந்த குண்டு குழி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல இங்க பெஞ்ச மழை எனக்கு ரன் ஆஃபா வெளியவும் போவாது. ஒரு குழி பயங்கர ஒரு டெப்த்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து தண்ணி வந்து தேங்கிருச்சு, மழை பொழிஞ்சது வந்து தேங்கிருச்சு. ஸோ இது எனக்கு ரன் ஆஃபாவும் வெளியே போவாது அண்ட் கிரவுண்டுக்கும் இட் won't go ஃபார் ஏன்னா இது ஃபைனலாக எனக்கு இந்த இடத்துல தேங்கி நின்று எவாபரேட் ஆகுமே தவிர்த்து it won't reach the water table or it won't reach the surface of a river. ஸோ ஃபைனலாக இதுவும் என்னதான், எனக்கு லாஸ் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். டிப்ரெஷனாலையும் நமக்கு இன்டர்செப்ஷன் நடக்கும். ஸோ திஸ் ஆர் தி திங்ஸ். அடுத்து வந்து ஃபார்ம் ஆஃப் precipitation. precipitation அப்படிங்கிற டேர்ம் என்ன இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிசில், தூறல். தூறல் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த ரெயின்ஃபாலுக்கும் ட்ரிசிலுக்கும் என்ன மேம் வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டுமே வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான். பட் அதோட இன்டென்சிட்டியை பொறுத்து அது ட்ரிசிலா இல்ல ரெயின்ஃபாலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப லைட்டா ஒரு ஃபைன் ட்ராப்லெட்ஸா நமக்கு வாட்டர் ஃபால் ஆகுது, வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ட்ரிசல்னு சொல்லுவோம். அதோட இன்டென்சிட்டி என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த இன்டென்சிட்டி ஷுட் பி லெஸ் தென் 1 mm/h. இது கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட். இப்போ நம்ம பார்த்த இவ்வளோ நேரம் பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஹைட்ராலஜிக்கல் சைக்கிளா இருக்கட்டும், காம்பனன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வெரி வெரி சிம்பிள், லைக் பேசிக் 6th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் தான். அதுல கொடுக்குற கண்டென்ட் தான். இதுக்கு மேலதான் நம்ம ஹைட்ராலஜிக்குள்ளே என்டர் ஆக போறோம், கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட்குள்ளே என்டர் ஆக போறோம். ஓகே, the first thing is rain. ஸோ ரெயின் எப்படி மேம் கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னா, ரெயினையும் ட்ரிசலையும் எப்படி கேட்டகரைஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா, ரெண்டுமே வாட்டர் ட்ராப்லெட் தான். பட் when the intensity of that water droplet is less than 1 mm/h. ஒரு ஹார்ல 1 mm டெப்த்துக்கு தான் நமக்கு ரெயின்ஃபால் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ட்ரிசல்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த இன்டென்சிட்டின்னு சொல்றாலே அது என்ன மேம், முதல்ல அது சொல்லுங்க அப்படின்னா, intensity is nothing but it is explained as depth of the one second, just give me a moment. Okay, where we are here, yeah. So intensity I is nothing but the depth of rainfall by duration of rainfall. ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால் இருந்தது, 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால் இருந்தது. So இந்த term தான் நம்ம என்ன சொல்லுவோம், the ratio of this two term is represented as intensity of a rainfall. So 1 hourக்கு வெறும் 1 mm of depth of rainfall தான் இருக்கு அப்படிங்கும்போது அது drizzle அப்படின்னும், when it is greater than 1 mm/h அது வந்து rain அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெயினையே ஓகே அண்ட் droplet size ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெயின்ஃபால் droplet drizzleோட droplet வந்து 0.5 mm தான் இருக்கு. இதுவே ரெயினோட அந்த droplet வேல்யூ 0.5 mm இருந்து 6 mm வரைக்கும் இருக்கும். அந்த ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஃபாஸ்ட். ஓகே, ஸோ 0.5ல இருந்து 6 mm சைஸ் வரைக்கும் இருக்கும் ரெயினோட ட்ராப்லெட் சைஸ். இன்டென்சிட்டி பேஸ் பண்ணி இதை கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்னா 3 விதமா கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து லைட் ரெயின், மீடியம் ரெயின், ஹெவி ரெயின். லைட் ரெயின் அப்படின்னா இன்டென்சிட்டி
2.5 mm per hour விட கம்மியா இருக்குது. அதாவது 1 mm per hour விட அதிகமாகவும் 2.5 mm per hour விட இன்டென்சிட்டி கம்மியாகவும் இருக்கு அப்படிங்கும்போது அது லைட் ரெயின்ஃபால் அப்படின்னும், மீடியம் ரெயின்ஃபால் அப்படிங்கிறத 2.5ல இருந்து 7.5 mm per hour rainfall duration medium rainfall அப்படின்னும், when the rainfall intensity is greater than 7.5 அது வந்து heavy rainfall அப்படின்னும் represent பண்ணும். Heavy rainfall is represented as the intensity is greater than 7.5 mm per hour. Okay, this is how the rainfall is categorized. So question asking part என்ன? Drizzle அதோட diameter என்ன, அதோட intensity என்ன. Rain அதோட diameter size என்ன, 0.5 ல இருந்து 6 mm, அதோட intensity என்ன. 2.5 விட கம்மியா இருக்கா, light. 2.5 to 7.5 medium, greater than 7.5 heavy. Okay, so let's talk about glaze. Glaze தான் என்னன்னா, இப்போ வாட்டர் டாப்லெட் பத்தி பேசிட்டு இருக்கோமா, மேல இருந்து நமக்கு கண்டென்ஸ் ஆகி கீழே வருதா, precipitation-ங்கிறது மேல இருந்து கண்டென்ஸ் ஆகி கீழே வருதா, அது வரும்போது வாட்டரா வந்து கீழே ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் வந்து பிரசன்ட் ஆகும். மேபி ஒரு காரோட டோரா இருக்கலாம், ஒரு கிரவுண்ட் லெவலா இருக்கலாம், ஒரு புல்வெளியா இருக்கலாம், வாட் எவர் த சர்ஃபேஸ் மேபி. அந்த சர்ஃபேஸை கான்டாக்ட் பண்ணும்போது அந்த காரோட டோர் வந்து பயங்கர ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல இருக்கு, -5 டிகிரி செல்சியஸ், -6 டிகிரி செல்சியஸ். இப்போ நீங்க ஒரு யூகேல இருக்கீங்க, அது மாதிரி ஒரு நார்தர்ன் சைட்லாம், நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இப்போ ஆர்டிக் சைட்ல எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கும்போது the objects that is lying over earth is in a freezing temperature. ஓகே, அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட வந்து இந்த வாட்டர் ட்ராப்லெட் கான்டாக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது டக்குன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இதுவும் ஃப்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் precipitation பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா glaze அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ glaze is nothing but the water droplet is falling from a top and while it's reaching the bottom. ஓகே, அது வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸை ரீச் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஃப்ரீசிங் ஆப்ஜெக்டை தொட்டு ஃப்ரீஸ் ஆகுது. The freezing of a drizzle or rain when they come in contact with the cold object. ஏதாவது ஒரு கோல்ட் ஆப்ஜெக்ட் தொட்டு ஃப்ரீஸ் ஆகுது. அடுத்து வந்து ஸ்லீட். ஸ்லீட் அப்படிங்கிறது this is happening in a sub freezing temperature அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் கியூப்ஸ் ஊற்றி ஃப்ரீசரில் வைப்போம். ஓகே, அந்த ட்ரேவில் ஐஸ் கியூப்ஸ் விட்டு வாட்டர் பிளேஸ் பண்ணி ஃப்ரீசரில் வைப்போம். அந்த எனக்கு வந்து ஒரு 2 hours எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஐஸ் ஃபார்ம் ஆகுது 2 hours எடுத்துக்குது. ஆனால் எனக்கு வந்து அவசரம், உடனே எனக்கு ஐஸ் கியூப்ஸ் இருக்கு, 1 hourலயே நான் எடுத்துறேன். அப்படிங்கும் போது அந்த ஐஸ் கியூப்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பாதி வந்து ஃப்ரீஸ் ஆகி பாதி தண்ணியா இருக்கும். பார்த்துருப்பீங்க, மேல வந்து அந்த ஃப்ரீசிங் செக்ஷன் மறந்துட்டு இருக்கும், கீழே வந்து தண்ணியா இருக்கும். ஸோ இது மாதிரி சப் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல இருக்கிற ஒரு ஃப்ரோசன் ரெயின் ட்ராப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரோசன் வாட்டர் ட்ராப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லீட்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் போத் ஐஸ் as well as water. அதுதான் நம்ம ஸ்லீட் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து we have a snow. ஸ்னோ எல்லாருக்குமே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் மேல இருந்து வரும்போதே எனக்கு வந்து லைக் வாட்டர் ட்ராப்லெட்டா வராம ஃப்ரீஸ் ஆகி வருது அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்னோ அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ரிசல்டிங் ஃப்ரம் அ சப்ளிமேஷன் வாட்டர் வேப்பர் condenses to the ice. ஓகே, ஸோ வித்தியாசம் புரியுதா? ஃபர்ஸ்ட் drizzle அப்படின்னா வாட்டர் ட்ராப்லெட், சின்ன சைஸ்ல இருக்க வாட்டர் ட்ராப்லெட். ரெயின் அப்படிங்கும் போது கொஞ்சம் லைக் 0.5ல இருந்து 6 mm டயால இருக்கிற ஒரு வாட்டர் ட்ராப்லெட். கிளேஸ் அப்படிங்கிறது வாட்டர் ட்ராப்லெட்டா வந்து இங்க ஒரு ஃப்ரீசிங் ஆப்ஜெக்டை தொட்டு ஃப்ரீஸ் ஆகுறது. ஸ்லீட் அப்படிங்கிறது பாதி ஃப்ரோசனாகவும் பாதி வாட்டராகவும் ரீச் ஆகுறது. ஸ்னோ அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஃப்ரீஸ் ஆகி வரும், ஃப்ரம் தி அட்மாஸ்பியர்ல இருந்தே ஃபால் ஆகும் போதே அது வந்து ஃப்ரீஸ் ஆகும். ஓகே, ஸ்னோ ஃபிளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்னோ ஃபிளேக்ஸுக்கும் ஸ்னோக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்னோ ஃபிளேக் இஸ் நத்திங் பட் தி ஃபியூஸ்ட் ஸ்னோ. ஸ்னோ பார்ட்டிகல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்னோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆகி நமக்கு வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்னோ ஃபிளேக் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணும். அடுத்து வந்து ஹெயில். ஹெயில்னு இன்னொரு டேர்ம் இருக்குமா, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஹெயில் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஆலங்கட்டி மழை. அப்படியே கட்டிக்கிட்டே ஐஸ் கியூப்ஸ் தான் வந்து விழும், ஆலங்கட்டி மலை பெலட்ஸா.
ஸோ ஐஸ் லம்ப்ஸ் வந்து நமக்கு டைரக்டா ஃபால் ஆகுது அப்படின்னா அதுதான் ஹெயில், ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நாச்சு ரொம்ப ரொம்ப காமன். ஓகே, ஸோ வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே. அந்த ஸ்னோவோட டென்சிட்டி சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்னோ டென்சிட்டி இஸ் நத்திங் பட் 0.1 கிராம் per centimeter cube. ரொம்ப ரொம்ப கம்மி. 0.1 gram per centimeter cube is the density of a snow. It's less than water. Okay, got the point? So these are the different forms of precipitation that we are going to analyze. Okay, so இதுல மேஜரா நம்ம எதை பத்தி மேம் படிப்போம் அப்படின்னா obviously rainfall பத்தி தான் படிப்போம். ஓகே, ரெயின்ஃபால் பத்தி தான் படிக்க போறோம். ஸோ என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் precipitation இருக்கு, அதாவது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் precipitation இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து we have a convective precipitation, orographic precipitation, cyclonic precipitation and frontal precipitation. இது மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கன்வெக்டிவ் precipitation. இந்த கன்வெக்டிவ் precipitation-க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்வென்ஷனல் precipitation அப்படின்னு சொல்லுவாங்க. Convective precipitation is also termed as a conventional precipitation. ஏன் மேம் இந்த பேர் வந்தது? It's why because நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா, ஓஷன் ஆர் வாட்டர் பாடி இருக்கும், எவாபரேட் ஆகும், திரும்பவும் கிளவுட்ஸ் கண்டென்ஸ் ஆகும். ஓகே, கிளவுட்ஸ் கண்டென்ஸ் ஆகிட்டு precipitation நடக்கும், சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஏற்படும், திரும்பவும் அது வந்து ஓஷனுக்கு போகும், கண்டென்ஸ் ஆகும். இங்க who is the hero? Sunlight is the hero. Sunlight is the responsible factor for happening all this. Evaporation நடக்கிறதுக்கு யாரு responsible? Sunlight. Condensation நடக்கிறதுக்கு யாரு responsible? The air particles எல்லாம் போய் condense ஆகுது, அதுக்கு ஒரு certain temperature வேணும். அந்த certain temperature remain ஆகணும் அப்படிங்கும்போது the factors that is present in the atmosphere is also responsible. Okay, so the thing is நம்ம first பார்த்தோம் இல்லையா basic definition for hydrological cycle, அதான் வந்து அதனால ஏற்படுற ஒரு precipitation தான் நம்ம convective precipitation அப்படின்னு சொல்லுவோம். It results from heating the earth surface due to the warm air rises rapidly into the atmosphere. The air rises, it cools, condensation நடக்குது, water vapor condensation நடந்து நமக்கு precipitation ஃபார்ம். ஓகே, அடுத்து வந்து orographic precipitation. orographic அப்படிங்கிற டேர்ம் பார்க்கும்போதே உங்களுக்கு யார் ஞாபகம் வந்துடும்? இந்த ஹை மவுண்டைன்ஸ், ஹில்ஸ் இதெல்லாம் ஞாபகம். orographic precipitation எப்படி நடக்குது ஒரு ஸ்டோரி மாதிரி பார்க்கலாமா? ஸோ இது மாதிரி ஒரு வாட்டர் பாடி இருக்குமா, இதுல இருந்து நம்ம சன் மூலமா எவாபரேஷன் நடந்து அப்படியே கிளவுட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி இங்க நிக்குது. இது என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா இப்படி மூவ் ஆகிட்டே வரும். கிளவுட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? மூவ் ஆகிட்டே வரும். ஆனா ஒருவேளை இவங்க மூவ் ஆகுற இடத்துல ஒரு பெரிய ஹில் மாதிரி ஒண்ணு இருக்கு. ஓகே, ஒரு பெரிய மலை இருக்கு. இந்த கிளவுட என்ன பண்ணும்? இங்க இருக்கிற கிளவுட மூவ் ஆக விட, இப்படி மூவ் ஆக விட. அப்ப கிளவுட் என்ன ஆகும்? இட் ஸ்டார்ட் டு மூவ் அப்வர்ட்ஸ். Because of this obstruction that is present, the cloud starting to move upwards. So once மேல போக போக இங்க இருக்கிற டெம்பரேச்சர் என்ன ஆகும்? கம்மியாகும். அப்ப டெம்பரேச்சர் கம்மியாகும் போது ஏர் எல்லாமே கண்டென்ஸ் ஆகி இந்த இடத்துல ரெயின்ஃபாலா இந்த கிளவுட் வந்து நமக்கு என்ன கொடுத்துரும்? ரெயின்ஃபாலா கொடுத்துரும். So this is what orographic rainfall is. The hill or the larger ground that is obstruct the flow of cloud. Because of this, the cloud moves upwards where the air condense arises. Okay, so that the rainfall is possible. That particular rainfall is termed as a orographic rainfall. Orographic rainfall அப்படிங்கிறது மலைக்கு மேல எந்த பக்கம் எனக்கு தடுக்குதோ, அந்த மேகம் தடுக்குதோ அதுக்கு மேல அப்படியே மூவ் ஆகி அங்கேயே பெய்யுது அப்படிங்கும் போது ஒரு பக்கம் தான் எனக்கு ரெயின்ஃபால் நல்லா இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ட்ரையா இருக்கும். ஸோ அந்த ட்ரை சைடு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விண்ட்வர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். Okay, sorry, this is
windward, this is leeward. இந்த சைடு வந்து leeward, this is windward. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த leeward zone வந்து நம்ம rain shadow zone அப்படிங்கிற டேர்ம்லயும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். rain shadow area அப்படிங்கிற டேர்ம்லயும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே. So this is orographic rainfall is எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்த்தோம். Let's talk about the next precipitation, that is cyclonic precipitation. Cyclonic precipitation மோஸ்டா எங்க நடக்கும் அப்படின்னா when there is a low pressure region rises. ஒரு வாட்டர் பாடியே இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓஷன் எடுத்துக்கிறேன். அந்த ஓஷன்ல ஒரு சர்டன் ஏரியாவில் எனக்கு லோ ப்ரெஷர் ஏரியா வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதை சுத்தி அப்படியே விண்ட் மோஷன் வந்து எனக்கு சர்க்குலேட் ஆயிட்டா இருக்கு. இந்த இடத்துல இந்த ஓவரால் அந்த வாட்டர் பாடி எல்லாமே நமக்கு கண்டென்ஸ் ஆயிட்டு மேல precipitation ஃபார்ம் ஆகும். ஓகே. So cyclic precipitation happens when the large low pressure region creates with the circular wind motion. ஓகே. ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும் லோ ப்ரெஷர் ஜோன் கிரியேட் ஆயிட்டு சர்க்குலர் விண்ட் மோஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஏரியாவை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், சைக்ளோனிக் precipitation அக்யூராவே ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைக்ளோனிக் precipitation அப்படிங்கிறது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன ஃபார்மேட்ல இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு क्वेश्चन கேட்பாங்க. Actually, cyclonic precipitation is termed as it's classified into two types. One வந்து anticyclonic precipitation, இன்னொன்னு cyclonic precipitation. Okay, one is anticyclonic precipitation and another one is cyclonic precipitation. Anticyclonic precipitation northern hemisphere la form. Okay. Cyclonic precipitation southern hemisphere la form. இதான் நம்மளோட எர்த் அப்படின்னா இங்க ஈக்வேட்டர் மேல, ஈக்வேட்டருக்கு மேல நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இங்க கீழே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல anticyclonic precipitation is very common and in southern hemisphere cyclonic precipitation is common. Okay, so this is all about cyclonic precipitation. And என்ன சொல்லிருக்காங்க, it's caused by lifting of air mass due to the pressure difference created in an area. ப்ரெஷர் கம்மியாயி ஒரு லோ ப்ரெஷர் ஜோன் கிரியேட் ஆகுது அப்படிங்கும் போது அந்த பர்டிகுலர் ஜோன்ல நமக்கு கிடைக்கிற ரெயின்ஃபால் தான் சைக்ளோனிக் ரெயின்ஃபால் ஆர் சைக்ளோனிக் precipitation அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் தி மோஸ்ட் ஆஃப் தி வின்டர் ரெயின் இன் ஹரியானா அண்ட் பஞ்சாப். ஓகே. ஸோ ஹரியானா பஞ்சாப் மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்ல வந்து வின்டர் ரெயின்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது இந்த சைக்ளோனிக் precipitation. அடுத்து வந்து we have frontal precipitations. ஓகே. frontal precipitation again இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான क्वेश्चन ஆஸ்கிங் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். frontal precipitation ஃபர்ஸ்ட் எப்படி மேம் நடக்குது அப்படின்னா அட்மாஸ்பியர்ல நமக்கு ஏர் மாஸ் வந்து பிரசன்ட் ஆயிடும். ஓகே. ஏர் மாஸ் பிரசன்ட் ஆயிடும். ஒரு பக்கம் ஹாட் ஏர் மாஸ் இருக்கலாம், இன்னொரு பக்கம் கோல்டு ஏர் மாஸ் இருக்கலாம். ரெண்டுமே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கலாம். ஸோ இந்த ஹாட் ஏர் மாஸும் கோல்டு ஏர் மாஸும் கம்பைன் ஆகி கண்டென்ஸ் ஆகி நமக்கு ரெயின்ஃபாலா கிடைக்குது பாத்தீங்களா. அந்த பர்டிகுலர் ரெயின்ஃபாலா தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா frontal precipitation அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். So frontal precipitation is nothing but the rainfall is happening because the condensation of hot air mass as well as the cold air mass. Let me write it fully. Okay. இதுல கோல்ட் ஃப்ரண்டல் அண்ட் ஹாட் ஃப்ரண்டல் அப்படிங்கிற ரெண்டு டைப்பா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஃப்ரண்டல் precipitation-ஏ எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க, கோல்ட் ஃப்ரண்டல் அண்ட் ஹாட் ஃப்ரண்டல். அது என்ன மேம், ரெண்டுக்கும் என்ன மேம் வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுலயுமே போயிட்டு ஹாட்டும் கோல்டும் கண்டென்ஸ் ஆகி தான் நமக்கு ரெயின்ஃபால் கிரியேட் ஆக போகுது. ஆனா கோல்டு ரெயின்ஃபால், ஓகே, கோல்டு ஏர் மாஸ் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி ஸ்டேபிளா இருக்கிற இந்த ஹாட் ஏர் மாஸ் மேல கம்பைன் ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரெயின்ஃபால் பேரு கோல்டு ஃப்ரண்டல் ரெயின்ஃபால். ஸோ இங்க யார் மூவ் ஆகுறாங்க அவங்களுக்கு ஈக்குவலண்டா நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ரெண்டு பேருமே ஸ்டேபிளா இருக்கு,
அப்படிங்கும் போது கண்டென்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு மூவ்மெண்ட் நடக்கணும், ரெண்டுமே மூவ் ஆகலாம், இல்லைன்னா யாரோ ஒருத்தனாவது மூவ் ஆகணும். இப்போ கோல்டு ஏர் மாஸ் போய் மூவ் ஆகி ஹாட் ஏர் மாஸ்ல கம்பைன் ஆகிட்டு ரெயின்ஃபால் கிடைக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரெயின்ஃபால் பேரு கோல்ட் ஃப்ரண்டல். இல்ல எனக்கு கோல்டு வந்து ஸ்டேபிளா இருக்கு மேம், ஹாட் ஃப்ரண்டல் ரெயின்ஃபால் அக்யூர் ஆகுறதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா ஹாட் ஏர் மாஸ் மூவ் ஆகி போயிட்டு கோல்டு ரெயின்ஃபாலோட கம்பைன் ஆயிட்டு கோல்டு ஏர் மாஸோட கம்பைன் ஆயிட்டு அந்த இடத்துல ரெயின்ஃபால் காஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் கோல்டு ஹாட் ஃப்ரண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, ஹாட் ஃப்ரண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன யார் மூவ் ஆகுறாங்களோ அந்த நேம் தான் இந்த இடத்துல importance. If hot air mass moves, that is called hot frontal. If cold air mass moves, that is called cold frontal. That's it. Okay. Non-frontal precipitation na enna? கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. Non-frontal precipitation. It's nothing but when the air mass rushes into the low pressure area and the air mass from the low pressure area rises to the higher altitude. That particular precipitation is termed as a non-frontal precipitation. So, and the air mass வந்து cold இருக்கட்டும் hot இருக்கட்டும் ஒரு low pressure area நோக்கி மூவ் ஆகுது. Because movement is happening from a high pressure to low pressure area. It's happening in everything. நம்ம fluid mechanics ல படிச்சிருப்போம். Okay, we studied it in a lot of places. So, once அந்த air mass வந்து ஒரு low pressure zone நோக்கி மூவ் ஆயிட்டு அந்த இடத்துல பிகாஸ் ஆஃப் தி லோ ப்ரெஷர் ஹையர் ஆல்டிடியூட்னால ஏர் மாஸ் கண்டென்ஸ் ஆகி நமக்கு ரெயின்ஃபால் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பேரு நான் ஃப்ரண்டல் precipitation. இந்த இடத்துல போயிட்டு ஹாட்டும் கோல்டும் கம்பைன் ஆகணும் கண்டென்ஸ் ஆகணும் அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது. we need not to worry about the combinations. just இந்த இடத்துல என்ன ப்ரெஷர் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணுது. okay, so this is all about the different types of precipitation that is happening. Let's talk about the water balance. Okay, so water balance na enna ma'am அப்படினா ஒரு பர்టిక్యులர் catchment ஏரியாவுல ஓகே catchment ஏரியா என்னங்கறத நான் டிஃபைன் பண்றேன். ஒரு பர்టిక్యులர் ஏரியாவுல ரெயின்ஃபால் வந்து இன்ஃப்ளோவா கிடைக்குது, அவுட்ஃப்ளோ வந்து ரெயின்ஃபால் மேபி ஒரு 10 இந்த ரெயின்ஃபால் டிஸ்சார்ஜா எடுத்துக்கிறேன் 10 மீட்டர் கியூப் per second of டிஸ்சார்ஜ் வந்து இந்த ரெயின்ஃபால் மூலமா எனக்கு கிடைக்குது. ஆனா அவுட்ஃப்ளோ எனக்கு கிடைச்சதோ வந்து ஒரு 7 மீட்டர் கியூப் per second தான். அப்போ பேலன்ஸ் இருக்கு அந்த 3 மீட்டர் கியூப் per second டிஸ்சார்ஜ் எங்க போச்சு? எனக்கு இன்ஃப்ளோ இவ்வளோ இருக்கு பட் அவுட்ஃப்ளோ வந்து கம்மியா தான் இருக்கு அப்படிங்கும் போது பேலன்ஸ் இருக்கு தண்ணி எங்க போச்சு? ஸோ அதை பேலன்ஸ் பண்றது தான் இந்த வாட்டர் பேலன்ஸ் ஈக்குவேஷன். வாட் ஆர் தி திங்ஸ் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் லாஸ் அப்படிங்கறத நம்ம ஸ்டடி பண்ண போறோம். Okay, first வந்து in hydrology the water balance equation describes the flow of water in and out of a system. So ஒரு ஹோல் வாட்டர் பாடியை நம்ம ஒரு சிஸ்டமா கன்சிடர் பண்ணி அதோட இன்டேக் அவுட்டேக் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். Water balance equation can be used in many basic analysis. Okay, so water availability பொறுத்து நம்ம இந்த water balance equations யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த water balance equation என்னவா இருக்கும் அப்படின்னா inflow of a water is equal to outflow from that particular water plus change in a storage. ஓகே, ஸோ இன்ஃப்ளோ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அவுட்ஃப்ளோவுக்கும். ஒருவேளை எனக்கு ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேம் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் சேஞ்சுக்கும் ஈக்குவலா இருக்கும். இந்த ரெண்டு கம்பைன்டு டேர்முக்கும் ஈக்குவலா இருக்கும் நம்மளோட இன்ஃப்ளோ. ஸோ இன்ஃப்ளோக்கு யார் யார் மேம் ரெஸ்பான்சிபிளான ஃபேக்டர்? precipitation. ஓகே, மழை பெய்யுது, இன்ஃப்ளோ தான் எனக்கு. நான் சப்போஸ் ஒரு கிராப் ஒரு லேண்ட் ஃபார்ம்ல இரிகேஷன் பண்றேன், இன்ஃப்ளோ தான் எனக்கு. ஸோ இது மாதிரி இன்ஃப்ளோக்கு யார் யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிள், அவுட்ஃப்ளோக்கு யார் யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இன்ஃப்ளோ இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் தி precipitation. மழை பெய்யறதுனால ஸ்னோஃபால் இருக்கிறதுனால இன்ஃப்ளோ நடக்குது. அவுட்ஃப்ளோ வேற என்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா சர்ஃபேஸ் இன்ஃப்ளோ. சர்ஃபேஸ் இன்ஃப்ளோனா என்ன மேம்? அதை வந்து precipitation டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணலாம். ஒருவேளை precipitation-ஏ இல்லாம நீங்க ஆர்டிஃபிஷியலா வாட்டர் சப்ளை பண்றீங்க, அந்த சர்ஃபேஸ்ல ஆர்டிஃபிஷியலா வாட்டர் இன்ஃப்ளோ கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் சர்ஃபேஸ் இன்ஃப்ளோ அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுங்க. அடுத்து சப் சர்ஃபேஸ் இன்ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் ஹைட்ராலஜி சைக்கிள் நம்ம பார்க்கும்போது பார்த்தோமா, பர்குலேஷன் மூலமா வாட்டர் டேபிள்ல ரீச் ஆச்சு, அந்த வாட்டர் டேபிள்ல இருந்து திரும்பவும் வாட்டர் பாடிக்கு தண்ணி போகுது அப்படிங்கும் போது
அதை நம்ம சப்சர்ஃபேஸ் இன்ஃப்ளோ அப்படிங்கிற டேர்ம்ல சொல்லுவோம். கிரவுண்டுக்கு அடியில நடக்கிற ப்ராசஸ் சப்சர்ஃபேஸ் இன்ஃப்ளோ. அடுத்து என்னென்ன அவுட்ஃப்ளோலாம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, எஸ் சர்ஃபேஸ் அவுட்ஃப்ளோ, எவாபரேஷன், டிரான்ஸ்பிரேஷன், எவாபோட்ரான்ஸ்பிரேஷன், சப்சர்ஃபேஸ் அவுட்ஃப்ளோ, இது எல்லாமே நமக்கு என்னதான் லாஸ் தான். So these are the factors that is responsible for the outflow. அடுத்து this equation, இந்த precipitation மழை பெஞ்சது என்னென்ன ஃபார்மேட்டா கன்வெர்ட் ஆகலாம். இன்ஃப்ளோங்கிறது precipitation, அவுட்ஃப்ளோங்கிறது இந்த டேர்ம்ஸ். ஸோ இந்த இன்ஃப்ளோ என்னென்ன டேர்ம்ஸா நமக்கு கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் P represents precipitation, Q represents the runoff போலாம். ஓகே, runoff போலாம். E represents evapotranspiration. So respiration மூலமா water loss ஆகலாம், evaporation மூலமா loss ஆகலாம். And del S represents change in a storage. So these are the factors that is responsible for the outflow. Okay. And let's talk about the measurements of a rainfall. Measurement of a rainfall is generally done with an instrument called rain gauge. So main ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா, the word technique unit uses rain gauge. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெயின் கேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ first it's generally done with an instrument called rain gauge. Rainfall and other forms of precipitation are measured in terms of depth, the values being expressed in a millimeter. Okay, suppose நீங்க ரெயின்ஃபாலா இருக்கட்டும், ஸ்னோஃபாலா இருக்கட்டும், எதை நீங்க மெஷர் பண்ணணும்னாலும் அதோட பர்டிகுலர் வேல்யூவை நம்ம எப்படி மேம் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டிராப்லெட்ஸ் வச்சு நான் மெஷர் பண்ணுவேனா, இல்ல ஒரு ஏரியாவில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு அந்த ஒரு பாத்திரத்தில் நான் அதை மெஷர் பண்றேன் அப்படிங்கும் போது அந்த பாத்திரத்துல எவ்வளவு தண்ணி ஸ்டோர் ஆயிருக்கு அந்த டெப்த்தை வச்சு நான் மெஷர் பண்ணுவேனா. இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் டெப்த்தை வச்சுதான் அதோட வேல்யூவை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்டா எம்எம்ல, சம்டைம்ஸ் சென்டிமீட்டர், millimeterல தான் most of the time வந்து நம்ம represent பண்ணுவோம். So make it even more accurate. Okay. It works on the principle that amount of rainfall collected in a small area will represent the total amount of rainfall in a large area provided the meteorological cycle of the both areas are identical. ஒருவேளை meteorological conditions எல்லாமே நமக்கு ஐடென்டிக்கலா இருக்கு அப்படிங்கும்போது ஸ்மால் ஏரியாவில் வச்சு நான் அனலைஸ் பண்ற அந்த ரெயின்ஃபால் டெப்த் லார்ஜ் ஏரியாவிலையும் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So the rainfall intensity, the rainfall depth is equal when the meteorological conditions remain same when you comparing large area and small area. This is the difference. அடுத்து ஓகே, ரெயின் கேஜ் யூஸ் பண்றோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரெயின் கேஜ் பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, we have two formats. One வந்து நான் ரெக்கார்டிங் டைப் ரெயின் கேஜ், இன்னொன்று ரெக்கார்டிங் டைப் ரெயின் கேஜ். நான் ரெக்கார்டிங் டைப்ல என்ன பிரச்சனை அப்படிங்கறத நான் சொல்றேன். யூஸ்வலா அப்போ ஒரு பர்டிகுலர் டேவோட ரெயின்ஃபால் எவ்வளவு மெஷர் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காலையில 8 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 8 மணி வரைக்கும் அந்த ஏரியாவில் எவ்வளவு ரெயின்ஃபால் இருந்திருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ணுவாங்க. இதுதான் நான் ரெக்கார்டிங் டைப் ரெயின் கேஜ். டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்னிங் 8ல இருந்து அடுத்த நாள் மார்னிங் 8 வரைக்கும் ஒன் டே ஃபுல்லா எவ்வளவு ரெயின்ஃபால் இருக்கு. ஸோ இதுக்கு இந்த நான் ரெக்கார்டிங்க்கு மெயினா நம்ம யூஸ் பண்ற ரெயின் கேஜ் என்ன அப்படின்னா சைமன்ஸ் ரெயின் கேஜ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு ஒரு கொஸ்டின் இந்த சைமன்ஸ். It used for all government rain gauge station throughout the India. இப்போ கவர்மெண்ட்ஸ் லைக் ரயில்வேஸ், ஹைவேஸ் நம்பர் ரிலேட்டடா சொல்றேன். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்க்கு அந்த பர்டிகுலர் ஏரியாவோட ரெயின்ஃபால் டேட்டா வேணும் அப்படின்னா அவங்க இப்போதைக்கு ப்ரிஃபர் பண்றது என்ன அப்படின்னா நான் ரெக்கார்டிங் ரெயின் கேஜ் தான். ஸோ இதுல ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்கும். அந்த கிளாஸ் பாட்டிலோட கெப்பாசிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் என்ன அப்படின்னா 100 mm. 100 mm வரைக்கும், அதாவது 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிற ரெயின்ஃபால் டெப்த்தை
ஈஸியா மெஷர் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் பாட்டில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை, precipitation வந்து இதுல ஃபால் ஆகுது, அந்த ஏரியா பிளேஸ் பண்ணியிருக்கேன். இது அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு வந்து பார்க்கும்போது எவ்வளவு டெப்த் ஆஃப் வாட்டர் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை கொடுக்கறது தான் இந்த நான் ரெக்கார்டிங் டைப். இதுல என்ன டிராபேக் மேம் நீங்க சொன்னீங்களே அப்படின்னா, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது இதுல ஒரு 2 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 சென்டிமீட்டர் சம்திங் 20 mm ஆஃப் ரெயின்ஃபால் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 20 mm ஆஃப் ரெயின்ஃபால் எனக்கு மதியம் ஒரு 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பெஞ்சிருக்கலாம். ஆர்எல்ஸ் நைட்டு ஒரு 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் பெஞ்சிருக்கலாம். இட் கேன் பி எனி டைம். ஏன்னா காலையில நான் 8 மணிக்கு அந்த ரெயின் கேஜை செட் பண்றேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு தான் திரும்ப வந்து நான் ரீசெக் பண்றேன். அப்படிங்கும் போது நடுவுல எந்த டைம்ல இந்த மழை எனக்கு பெஞ்சது அப்படிங்கிற டேட்டாவே எனக்கு தெரியாது. ஓகே, தட்ஸ் a major drawback, right? சோ அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நம்ம கொண்டு வந்ததுதான் ரெக்கார்டிங் ரெயின் கேஜஸ். ரெக்கார்டிங் ரெயின் கேஜஸ் மூலமா நம்ம வந்து கிராஃபை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த கிராஃப்ல எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் எவ்வளவு இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் இருந்தது, எவ்வளவு டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால் பெஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியும். புரியுதா? ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெக்கார்டிங் அண்ட் நான் ரெக்கார்டிங் ரெயின் கேஜஸ் புரியுதா? ஸோ இந்த ரெக்கார்டிங்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. In this type of rain gauges, rainfall is automatically recorded on the graph paper by some mechanical arrangements. Okay, so some mechanical arrangements na enna ma'am அப்படின்னா, let's consider a okay, ஒரு குட்டி ஃபிளாஷ் மாதிரி ஒன்று அசியூம் பண்ணிக்கலாம். மேபி இந்த குட்டி பக்கெட் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த பக்கெட்ல ரெயின்ஃபால் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுல ஒன்ஸ் வந்து ரெயின்ஃபால் ஃபால் ஆக இந்த பக்கெட்ல இருக்கிற weight of the water increase ஆயிட்டே இருக்குமா? இனிஷியலா எனக்கு ஒரு 1 சென்டிமீட்டருக்கு இருக்கு டெப்த், திரும்ப 2 சென்டிமீட்டர் இருக்கு, 3 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ weight of the water that is present in this bucket keeps on increases. இந்த பக்கெட்டோட வெயிட்டை நான் ஸ்ப்ரிங் மூலமா யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் அப்படின்னா இந்த பென்னுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். இங்க ஒரு பென் செட்டப் வச்சிருப்பேன். இந்த பென்னுக்கு அந்த வெயிட்டை வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். இந்த பெண்ணை வந்து நான் யார் கூட கனெக்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் கூட கனெக்ட் பண்ணிருப்பேன். அந்த சர்ஃபேஸை சுத்தி பேப்பரை வந்து நான் சுத்தி வச்சிருப்பேன். ஒரு சிலிண்ட்ரிக்கல் பாடி பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த சிலிண்ட்ரிக்கல் பாடி சுத்தி நான் ஒரு பேப்பரை வந்து சுத்தி வச்சிருக்கேன். அது பக்கத்துல ஒரு பென் கனெக்ஷன் வந்து நான் மேக் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ இந்த பென் இந்த பக்கெட் கூட கனெக்ட் ஆயிருக்கா? ஒன்ஸ் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆக இங்க வந்து கிராஃப் எனக்கு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். முதல்ல இப்ப கான்ஸ்டன்டா இருக்கிறது திடீர்னு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேல வந்து எனக்கு ஒரு லீப். எப்படி? இஃப் திஸ் இஸ் அ கிராஃப் தட் இஸ் கனெக்டர், ஓகே, இப்படி சுத்திட்டே இருக்கும். அந்த சிலிண்டர் வந்து சுத்திக்கிட்டே இருக்குமா, ரிவால்விங் சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம அந்த பாயிண்டர் வந்து இப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாவே போட்டுட்டு இருக்கும். திடீர்னு எனக்கு மழை பெய்யுது, வெயிட் ஆஃப் தி பக்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப பாயிண்டர் வந்து மூவ் ஆயிட்டே வரும். பாயிண்டரோட பொசிஷன் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அது நான் ஸ்ப்ரிங் மூலமா பெயின் கூட கனெக்ட் பண்ணிருக்கேன். பாயிண்டரோட பொசிஷன் எனக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ ஐ கேன் ஃபிகர் அவுட் த சேஞ்ச் இன் இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால். அதுக்கு அடுத்து திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நின்றுச்சு. வெயிட் ஆஃப் தி பக்கெட் வந்து எனக்கு மாறவே இல்லை. அப்ப என்ன நடக்கும்? இப்படியே போயிட்டு இருக்கும். அந்த லைன் இப்படியே போயிட்டு இருக்கும். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மழை பெய்யுது அப்படின்னா இப்படி வரும். ஸோ டைமுக்கும் ஓகே லெட் மீ சேஞ்ச் டைமுக்கும் ரெயின்ஃபால் டெப்த்துக்கும் ஒரு கிராஃப் நான் பிளாட் பண்றேன் அப்படிங்கும் போது
ஒரு சர்டைன் லெவல் வரைக்கும் எனக்கு மழை இல்லை, அப்போ பாயிண்டர் கான்ஸ்டன்டா இருக்கு. ஒரு 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் எனக்கு மழை பெஞ்சுது, அப்போ பாயிண்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வருது. திரும்பவும் 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் எனக்கு மழை இல்லை, கான்ஸ்டன்டா இருக்கு. திரும்பவும் 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் எனக்கு மழை பெஞ்சிருக்கு, பாயிண்டர் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. So with the help of this graph I can predict out when the rainfall happened. புரியுதா? Got the point? Okay. So எந்த டியூரேஷன்ல மழை பெஞ்சது, எவ்வளவு டெப்த்துக்கு மழை பெஞ்சது. இப்போ இங்க வந்து எனக்கு 2 சென்டிமீட்டர் இருந்தது, ஸ்டார்டிங்ல எனக்கு அந்த 2 சென்டிமீட்டர் இருந்தது. இங்க ஒரு 4 சென்டிமீட்டர் மாறிச்சது அப்படின்னா 2 சென்டிமீட்டர் மழை எனக்கு எப்ப பெஞ்சது, 3ல இருந்து 4 மணிக்குள்ள பெஞ்சிருக்கு. அப்ப இங்கேயும் நான் டெப்த் வச்சு அனலைஸ் பண்றேன் அப்படிங்கும் போது 3 சென்டிமீட்டர் மழை எனக்கு 7ல இருந்து 9 வரைக்கும் பெஞ்சிருக்கு. சோ இப்படி எவ்வளவு சென்டிமீட்டர், எவ்வளவு டெப்த் ஆஃப் ரெயின்ஃபால் ஹாஸ் பீன் ஃபாலன் டியூரிங் தி 3 to 4 hours, 4 to 6 hours. அந்த டியூரேஷனுக்குள்ள என்னால அனலைஸ் பண்ண முடியும் with the help of our recording rain gauges. புரியுதா? என்ன பிரின்சிபல் இங்க ஃபாலோ ஆகுதுன்னு புரியுதா? Any doubts so far? Those who are listening to this session, kindly ensure if you have any doubts, just ask, or else ensure that you don't have any doubts. Just give me a thumbs up or clear. கான்செப்ட் புரிஞ்சுதா? நான் ரெக்கார்டிங்ல ஜஸ்ட் ஒரு வெசல் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல சைமன்ஸ் ரெயின் கேஜ் பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து ஒரு வெசல் மாதிரி வச்சிருப்பாங்க, அது சைட்ல வந்து நமக்கு டெப்த் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது எவ்வளவு டெப்த் ஆஃப் வாட்டர் அதுல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெயின்ஃபால் இருக்கு அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுவோம். இதுவே நான் ரெக்கார்டிங்ல நமக்கு இன்டென்சிட்டி தெரியாது, டியூரேஷன் தெரியாது, இது எல்லாமே பிரச்சனை. ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு கிராஃப் மூலமா டேட்டா கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அது வந்து வெயிங் பக்கெட் ரெயின் கேஜா இருக்கட்டும், ஓகே we have 3 different types, டிப்பிங் பக்கெட் ரெயின் கேஜா இருக்கட்டும், இல்ல ஃப்ளோட்டிங் டைப் ரெயின் கேஜா இருக்கட்டும், இந்த 3 டைப்லயுமே நமக்கு கிராஃப் ஃபார்மேஷன் இருக்கும். அப்ப 3க்கு என்ன மேம் வித்தியாசம்? ஓகே, இந்த 3க்கும் என்ன மேம் வித்தியாசம் அப்படின்னா, நம்ம என்ன மெக்கானிசம் யூஸ் பண்றோம்? வெறும் பக்கெட்டோட வெயிட் வச்சு அதை ஸ்ப்ரிங் மூலமா பென்னுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்டென்சிட்டியை அனலைஸ் பண்றேன்னா, இல்ல இந்த மாதிரி டிப்பிங் பக்கெட்ஸ், அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஃபனல் மாதிரி இருக்குமா, இந்த ஃபனல் மூலமா தண்ணி வந்து நம்ம கீழே இறங்கிட்டே இருக்கும், மழை பெய்யறது வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த இடத்துல எனக்கு ஒரு 2.5 mmக்கு வாட்டர் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து இங்க போயிடும். டிப்பிங் பக்கெட் அப்படின்னா ஒரு சைடு வந்து அப்படியே எனக்கு கீழே ஓப்பன் ஆயிட்டு தண்ணி அதுல இருந்து தண்ணி கொட்டிடும், ஆப்போசிட் சைட்ல இருக்கிறது மேலே ஏறிடும், ஆப்போசிட் சைட்ல இருக்கிறது மேலே ஏறிடும். ஸோ இது வந்து எனக்கு அப்வர்ட்ல இருக்கும், இது டவுன்வர்ட்ல இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு டிப்பிங்கும் நடக்கிறதுக்கு, ஒவ்வொரு 2.54 mm ஆஃப் precipitation நடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறதையும் என்னால் அனலைஸ் பண்ண முடியும் with the help of this tipping bucket rain gauges. Okay, so this gives us more specific data. எவ்வளவு டியூரேஷன்ல எனக்கு அந்த வாட்டர் ஃபால் இன்டென்சிட்டி வந்து ஃபில் ஆயிட்டே வருது. இந்த பிக்சர் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஹோல் செட்டப்பையும் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு மெஷரிங் டியூப் கூட கனெக்ட் பண்ணிருப்போம். இதை வச்சு ஒவ்வொரு டெப்த் ஆஃப் precipitation எனக்கு எவ்வளவு டியூரேஷன்ல நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளோட்டிங் டைப்பும் அதே மாதிரி தான். ஃப்ளோட்டிங் டைப் பொறுத்த வரைக்கும் இங்க இந்த சிலிண்டர் பாக்குறீங்களா, இது கூட இந்த பென் செட்டப் வச்சிருக்காங்களா, உள்ள வந்து ஃப்ளோட் வச்சிருப்பாங்க. தண்ணி ஓகே இந்த லெவல்ல இருக்கும்போது ஃப்ளோட் இங்க வந்துட்டு இருக்கும். தண்ணி கொஞ்சம் அதிகமாயிட்டு ரெயின்ஃபால் அதிகமாகுது அப்படிங்கும் போது இந்த லெவல்ல வரும்போது ஃப்ளோட் வந்து இங்க வந்துட்டு இருக்கும். ஸோ ஃப்ளோட்டோட லெவலை வச்சு அந்த ஃப்ளோட்டை எது கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பாயிண்டர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பென் இருக்கும் இல்லையா, அந்த பாயிண்டர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ளோட்டோட லெவல் மாற இங்க இருக்கும் போது எனக்கு பாயிண்டரோட லெவல் வேற, இங்க இருக்கும் போது எனக்கு பாயிண்டரோட லெவல் வேற. ஸோ ஃப்ளோட்டோட லெவல் மாற பாயிண்டரும் அதுக்கேற்ற மாதிரி அதோட லெவல் மாத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு ரெயின்ஃபால் என்ன இன்டென்சிட்டியில நமக்கு ஃபில் ஆகுது, இந்த பர்டிகுலர் பக்கெட்ல என்ன இன்டென்சிட்டியில ஃபில் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் ஃப்ளோட் டைப் ரெயின் கேஜஸ். புரியுதாமா? டிப்பிங் பக்கெட்னா என்ன, வெயின் பக்கெட்னா என்ன, ஃப்ளோட் டைப்னா என்ன,
இது மூணுமே என்னது? ரெக்கார்டிங் டைப் ரெயின் கேஜ். Along with that, I can measure the intensity. I can measure the rainfall depth, everything. Okay, so let's talk about the design of rain gauge networks. Design of rain gauge networks. So to obtain the reliable rainfall data, the rain gauge in a catchment area should be evenly and uniformly distributed. So இதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஹெக்டார் 6 ஹெக்டார் மாதிரி ஒரு லேண்ட் ஃபார்ம் கூட கொடுத்துட்டாங்க. இந்த லேண்ட் ஃபார்முக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ரெயின் கேஜஸ் வேணும்? ஒரு 500 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு எத்தனை ரெயின் கேஜ் வேணும்? ஒரு 2000 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு எத்தனை ரெயின் கேஜ் செட் பண்ணா கரெக்டான வேல்யூ என்னால பிரிண்ட் அவுட் பண்ண முடியும்? இந்த வேல்யூவை நான் தெரிஞ்சுக்கணும், எத்தனை ரெயின் கேஜ் வேணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, I need to know what is the optimum number of rain gauges that is required for a catchment area to give the correct average rainfall. கரெக்டான ஆவரேஜ் டேட்டா எனக்கு வேணும். நான் 1 வச்சாலும் எனக்கு டேட்டா கிடைக்கதான் போகுது, 10 வச்சாலும் எனக்கு டேட்டா கிடைக்கதான் போகுது. பட் ஏன் ஆப்டிமம்? நான் ஏன் வந்து ஒரு 100 வைக்க கூடாது? அக்யூரசி பயங்கர அதிகமா எனக்கு கிடைக்குமே. எதுக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அப்படின்னா, 100 வச்சா எனக்கு எக்கனாமிக்கலா அடிப்படும், 2 வச்சேன் அப்படின்னா எனக்கு அக்யூரசி கிடைக்காம போகும். ஸோ எனக்கு அக்யூரசியும் கிடைக்கணும், ஆஸ் வெல் அஸ் எக்கனாமிக்கலாவும் எனக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாது. அப்படிங்கும் போதுதான் அந்த இடத்துல ஆப்டிமம் அப்படிங்கிற ஒரு வேர்டு வருது. I have to figure out எத்தனை நம்பர் ஆஃப் ரெயின் கேஜ் வச்சேன்னா எனக்கு ஓரளவுக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஃபிகர் அவுட் பண்றேன். அது எது இல்லாம டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எங்களுக்கு எவ்வளோ அக்யூரசி, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அக்யூரசில வேணும். ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ட்ரெஸ் எடுக்க போறீங்க கடைக்கு அப்படிங்கும் போது ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி பார்ப்பாங்க நிறைய பேர். சில பேர் வந்து காஸ்ட் பார்ப்பாங்க. ஓகே, ஃபேப்ரிக் குவாலிட்டி சூப்பரா இருக்கு பட் 2000 ரேட் சொல்றான். ஃபேப்ரிக் குவாலிட்டி ஆவரேஜா இருக்கு 1000 ரேட் சொல்றான். ஃபேப்ரிக் குவாலிட்டி புவரா இருக்கு 200 ரேட் சொல்றான். சில பேர் வந்து ஓகே எனக்கு ஆவரேஜா இருந்தா போதும், கொஞ்சம் அஃபோர்டபுளா இருந்தா போதும்ட்டு இந்த 1000 ருபீஸ் க்ளோத்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. ஓகே, சில பேர் எனக்கு வந்து அக்யூரசி பயங்கர அதிகமா வேணும் அப்படிங்கிறதுனால 2000 ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு எடுத்துட்டு வரும். ஸோ டிபெண்ட்ஸ். அந்த ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ரெயின் கேஜ் அப்படிங்கிறது அந்த ஃபீல்ட்ல இருக்கிற இன்ஜினியருக்கு எவ்வளவு அக்யூரேட்டா சொல்யூஷன் வேணும், எவ்வளவு அக்யூரேட்டா ரெயின் கேஜோட ரெயின் ஃபாலோட டெப்த் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து. யூஸ்வலா அப்போ ஒரு ஃபார்ம்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்களே, அப்போ அக்யூரசி எவ்வளோங்கிறத சொன்னாங்களா அப்படின்னா எஸ். நம்மளோட ரிசர்ச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற அக்யூரசி என்ன அப்படின்னா 90% அக்யூரசி. ஒரு 10% டிவியேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு 90% அக்யூரசி கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ரெயின் கேஜஸ் வேணும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க with the help of a formula. Optimum number of rain gauge n is equal to CV divided by E the whole square. இதுல CV அப்படிங்கிற டேர்ம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஒவ்வொன்றை பத்தி டீடைலா சொல்றேன், டோன்ட் வரி. ஓகே, CV அப்படிங்கிற டேர்ம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அண்ட் E அப்படிங்கிற டேர்ம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அலோவபிள் பர்சன்டேஜ் ஆஃப் எரர். பர்சன்டேஜ் ஆஃப் எரர் இங்க எவ்வளவு அலோவ் பண்ணியிருந்தோம் நம்ம? 10%. பிகாஸ் 90% அக்யூரசி எனக்கு வேணும், 90% அக்யூரசி வேணும் அப்படிங்கும் போது எரர் எவ்வளவா இருக்கலாம்? 10% வரைக்கும் ஓகே, ஐ கேன் அக்செப்ட். ஓகே ஃபைன் மேம். இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்னா வேரியேஷன்னா என்ன மேம் அதை சொல்லுங்க அப்படின்னா, CV is nothing but 100 into standard deviation divided by average precipitation over that particular area. ஒரு பர்டிகுலர் கேட்ச்மெண்ட் ஏரியா என்கிட்ட கொடுத்துட்டான், ஒரு 1000 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்கு. இந்த 1000 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் நான் ஆப்டான ரெயின் எவ்வளோ ஃபால் ஆகுது மெஷர் பண்றதுக்கு எனக்கு எத்தனை வேணும்? 2 வேணுமா, 1 வேணுமா, எத்தனை நம்பர் ஆஃப் ரெயின் கேஜ் வேணும்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ அந்த வேலையை தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஓவரால் ஏரியா நான் எடுத்துக்கிட்டேன் பாத்தீங்களா, நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஏரியாவில் ஆவரேஜ் ரெயின்ஃபால் என்ன? அதுதான் P bar, ஆவரேஜ் precipitation. அண்ட் இந்த சிக்மாங்கிறது எதை மேம் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா deviation in a precipitation. மேபி இங்க ஒரு ஸ்டேஷன் இருக்கலாம் P1, இந்த ஒரு ஸ்டேஷன் P2, this is P3.
this is P4, this is P5. ஓகே, இது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரெசிபிடேஷன்ஸ் வந்து எனக்கு இருக்கு. அந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ளேயே நிறைய ப்ரெசிபிடேஷன்ஸ் வேல்யூஸ் வந்து எனக்கு இருக்கு. இந்த ஒவ்வொரு ப்ரெசிபிடேஷன் வேல்யூவும் ஆவரேஜ் வேல்யூன்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? மேபி இது வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கலாம். ஆவரேஜ் வேல்யூ நான் கண்டுபிடிச்சது வந்து 2 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு வேல்யூ இது வந்து எனக்கு 5 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கலாம், இது வந்து 6 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெயின்ஃபாலும் இந்த ஆவரேஜ்ல இருந்து எவ்வளோ டிவியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிற டேர்ம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இஸ் given by P1 minus of P bar the whole square plus P2 minus of P bar the whole square plus P3 minus of P bar the whole square. So இது மாதிரி எவ்வளோ ஸ்டேஷன்ஸ் எனக்கு இருக்கும். ஓகே, Pn n number of stations இருக்கா, Pn minus of P bar the whole square divided by n stations இருக்கு அப்படின்னா n minus 1 the whole root. the whole root விட்டுறாதீங்க. Okay, the whole root. This gives me the standard deviation. Okay, this gives me the standard deviation. So எனக்கு சிக்மா கிடைச்சிருச்சு. P bar எப்படி மேம் கால்குலேட் பண்ணுவோம்? ஒருவேளை P1 P2 P3 Pn தான் எனக்கு ஃபைனல் வேல்யூ அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை n போடுறேன் அப்படின்னா எனக்கு P bar கிடைச்சிடும். So P bar value இருக்கு, sigma இருக்கு. With the help of all this, I can predict out what is CV is. With the help of this CV value, I can predict out what is optimum number of rain gauges. Minimum number of rain gauge எவ்வளவுன்னு தெரிஞ்சுதா? மேம் ஈயோட வேல்யூ நீங்க சொல்லவே இல்லையே. E is nothing but 100 minus percentage of accuracy required. மேம் இங்க ஈயோட வேல்யூ எங்களுக்கு கொடுக்கல மேம். அவன் கொடுத்ததுனால பிரச்சனை இல்லை, கொடுக்கல மேம். இப்போ என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ரிசர்ச்சர்ஸ் 90% அக்யூரசி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 minus of 90% that gives us 10%. So 10% is the E value. வெறும் precipitation அங்கங்க எவ்வளோ அப்படிங்கிறத வச்சு P bar கண்டுபிடிப்பேன், சிக்மா கண்டுபிடிப்பேன், ஈயோட வேல்யூ கண்டுபிடிப்பேன், பர்சன்டேஜ் அக்யூரசி வச்சு. இது எல்லாத்தையும் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படிங்கும் போது ஃபைனலி வி கெட் ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ரெயின் கேஜ். எவ்வளோ கொடுத்தா போதும் அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்கு. ஓகே, ஒவ்வொரு டைமும் நம்மளால அனலைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதா? அதனால வி ஹாவ் சம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். என்ன வேல்யூஸ் மேம் அப்படின்னா, அக்கார்டிங் டு தி இந்தியன் ஸ்டாண்டர்ட் இந்த பிளெயின் ஏரியா நீங்க எடுத்துக்கிட்டீங்க, எந்த ஒரு பெருசா மேடு பள்ளம்லாம் இல்லை, அண்டலேஷன்ஸ் பெருசா இல்லை, நல்லா பிளெயின் ஏரியாவா இருக்கு அப்படிங்கும் போது 520 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு ரெயின் கேஜ் செட் பண்ணா போதும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட். கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ரெயின் கேஜ் ஃபிகர் அவுட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு கொஸ்டின் கேட்பான். அதுக்கடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒரு பிளைன் ஏரியாவா இருக்கு அப்படிங்கும் போது 520 கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா 1 ரெயின் கேஜ் செட் பண்ணா போதும். இது 1040 அப்படிங்கும் போது 2 ரெயின் கேஜ் செட் பண்ணா போதும். அது மாதிரி இல்ல, இன் ரீஜன் ஆஃப் ஆவரேஜ் எலிவேஷன் 1000 மீட்டர்ஸ். ஸோ அந்த இடத்துல எலிவேஷன் மாறுது. ஓகே, எலிவேஷன் என்ன ரேட்ல மாறுது அப்படின்னா 1000 மீட்டர்ஸ். ஸ்லோப்போட வேல்யூ வந்து 1000 மீட்டர்ஸா இருக்கு, 1,1000 இருக்கு. ஓகே, 1,1000 எனக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்படி பிளைனா இல்லாம அந்த ஸ்லோப் வேல்யூ 1,1000 நமக்கு மாறுது அப்படிங்கும் போது அப்போ எத்தனை ரெயின் கேஜ் மேம் செட் பண்ணுவோம் அப்படின்னா 260 to 360 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு ரெயின் கேஜ் செட் பண்ணுவோம். இங்க நான் 520 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கே ஒரே ஒரு ரெயின் கேஜ் தான் செட் பண்ணேன். இங்க வெறும் 260 இருந்து 360 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்கு, இந்த ரேஞ்ச்குள்ள ஃபால் ஆகுது அப்படின்னாவே நான் அந்த இடத்துல வந்து ஒரு ரெயின் கேஜ் செட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப 520க்கு நான் 2 செட் பண்ணிருக்கேன், 1040க்கு வந்து 4 செட் பண்ணிருக்கோம். அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாத்தீங்களா. அடுத்து ஹில் ஏரியாஸ் வித் ஹெவி ரெயின்ஃபால். ஹில் ஏரியானாவே என்னது, அண்டலேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்.
ஓகே, ரெயின்ஃபால் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஒரு ஹில் ஏரியா ரெயின்ஃபால் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது we have to set ஒரு ஸ்டேஷன் 130 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு நான் செட் பண்ணிக்கலாம். அப்படியே பாதி பாதியா டிவைட் பண்ணிட்டு வாங்க. 520ல பாதி 260, 260ல பாதி 130, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். வெறும் 130 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கே நான் எவ்வளவு செட் பண்ணும், ஒரு ரெயின் கட்ஸ் வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப 1040க்கு I have to set 8. ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்க கேல்குலேட் பண்ணுங்க. இவ்வளோக்கு இவ்வளோனா அவ்வளோக்கு எவ்வளோ அப்படிலாம் கேல்குலேட்லாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான், ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் தான். ஓகே, ஸோ 130 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு ஹிலி ஏரியாவா இருக்கு அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு 1 ரெயின் கட் செட் பண்ணுவோம். ஒரு எலிவேஷன்ஸ் வித் 1 in 1000 மீட்டர்ஸா இருக்கு அப்படிங்கும் போது எவ்வளோ ஏரியாவுக்கு 1 ரெயின் கேஜ். பிளைன் ஏரியானா எவ்வளோ ஏரியாவுக்கு 1 ரெயின் கேஜ் போதுமானது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. Got the point, Amma? Okay, so this is optimum number of rain gauges. Okay, so yeah, this is all about precipitation. First initially இந்த செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதோட காம்பனன்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணோம். ஓகே, எவாபரேஷன் என்ன, டிரான்ஸ்பிரேஷன் என்ன, எல்லாமே அனலைஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால்ஸ் பிரசன்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னா என்ன, கன்வெக்டிவ் ரெயின்ஃபால்னா, ஃப்ரண்டல் ரெயின்ஃபால்னா என்ன. ஒரே ஒரு கொஸ்டின் கேட்போமா லைவ்ல? ஓகே, லைவ்ல பிரசன்ட் ஆயிருக்கவங்க ட்ரை டு ஆன்சர். லெட் மீ ஆஸ்க் ஃபியூ ஆஃப் த கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்து இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்க போறோம். இப்போ ரெயின் எடுத்துக்கிறேன். ஓகே, ரெயின் எடுத்துக்கிறேன். இந்த ரெயின்ல அதுல பிரசன்ட் ஆயிருக்க வாட்டர் டிராப்லெட்டோட ரேஞ்ச் என்ன? ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், டோன்ட் வரி மேம். எக்ஸாம்லேயே ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் எப்படி மேம் அப்படின்னா ஐ வில் கிவ் யூ சம் ஆப்ஷன்ஸ். த ரேஞ்சஸ் ஃப்ரம் 2 mm to 5 mm. B, okay, 0.5 mm to 3 mm. Option C, 0.5 mm to 6 mm. And option D, okay, 3 mm to 6 mm. What is the answer? What is the range of the size of the water droplet that is present in a rain? Seeker answer panna. Make it soon, make it soon. First starting la the sessions under looking அப்படிங்கும்போது you would easily answer this question. So water droplet oda size என்ன? Okay, apart from this, very good Kalpana, super. What about others, those who are attending a live? Just try to answer. Mountain la or else இந்த மாதிரி uplands la cloud abstract பட்டு மேல ரைஸ் ஆகி ரெயின்ஃபாலா நமக்கு கிடைக்குது பாத்தீங்களா? அந்த பர்டிகுலர் ரெயின்ஃபாலை நம்ம என்னன்னு சொல்றோம்? What I'm asking is the rainfall that is happening due to the obstacle. That obstacle is hill or mountain. Okay, because of this the air mass rises upwards and rainfalls happens. What that particular rainfall is termed as? அந்த rainfall நம்ம என்ன சொல்றோம்? Kindly tell your answers. Okay, so today itself second session will be there. Lunch முடிச்சிட்டு வந்துருங்க by 2 o'clock. Okay, by 2 o'clock I'm going to start the second session of hydrology today. That's also going to be as a live sessions only. You'll be having sessions from 2 to 3 like that. Tamil, very good ma. Orographic rainfall, very good. Okay, next session சொல்லிருந்தா இல்லையா 2 to 3, 3:30 அந்த ரேஞ்ச்ல இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ 2 o'clock ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த செஷனை ஷியோராக மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இதில் நம்ம நிறைய
கான்செப்ஷனான விஷயங்கள் பார்க்க போறோம். அது தெரிஞ்சா மட்டும்தான் ஹைட்ராலஜில மற்ற கான்செப்ட்ஸ் எல்லாமே புரியும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்குற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபில்ட்ரேஷன் இண்டெக்ஸஸாக இருக்கட்டும், ஹைட்ரோகிராஃப் கான்செப்டா இருக்கட்டும், ஃப்ளட் ரூட்டிங்கா இருக்கட்டும், வாட் எவர் த கான்செப்ட்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு discuss hereafter, it totally depends on the concept that I am going to discuss today evening, today afternoon, 2 to 3. Okay, don't miss that session, please. Okay, ensure your presence. So yeah, with this I'm going to wind up this session. Okay, so optimum number of rain gauges வரைக்கும் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் we will going to solid mass curve, rainfall, then heatograph-னா என்ன, ஓகே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டபுள் மாஸ் கர்வ் மெத்தட்ஸ்னா என்ன, இதெல்லாம் செஷன் அட்டன் பண்ணாம உங்களுக்கு புரியாது. ஓகே, படிச்சுக்கலாம் அப்படின்லாம் விடாதீங்க. அதுக்கப்புறம் எஸ்டிமேஷன் பார்க்க போறோம். எஸ்டிமேஷன் ஆஃப் மிஸ்ஸிங் டேட்டாஸ், ஆவரேஜ் மீன் பிரிசிபிடேஷன்ஸ், இது எல்லாமே நம்ம டீடைலா பார்க்க போறோம். So the session will be from 2 to 3:30. So don't miss the sessions. We will meet in the next session. Thank you. If you have any doubts, you can ask. I am waiting. ஏதோ டவுட்ஸ் இருக்காமா? செஷன்ஸ் எப்படி போச்சு? If you have any feedback also you can say. புரிஞ்சுதா, கண்டென்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சுதா, ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா, இல்ல எனக்கு புரியல அப்படின்னாலும் you can say. இல்ல ஸ்லோவா போகணும், ஃபாஸ்டா போகணும், whatever the feedback maybe you can say. Anything. Any feedbacks? Like municipal administration எக்ஸாம்ஸ்க்காக நிறைய பேர் புதுசாகவும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்களும் சொல்லலாம். If you have any feedback you can say. Feel free to interact. The more you interact, the more knowledge you can get. ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் சொல்லலாம். Okay. Fine. So here I'm going to wind up this session. So thank you so much. Let's meet at 2 o'clock. Okay, thank you.